ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நார்மலாக ஒரு கிரகம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய நோய்கள் நமக்கு தாக்கியே தீரும். அதில் சுக்கிரன் கெட்டு இருந்ததுன்னா சுகர் வரும். ஓகேங்களா? இதில் எல்லா இடத்துலையுமே சுகர் வரும். அதனால் அதே போல் தான் சுக்கிரன் நல்லத்தன்மையோடு இருந்தாலும் சுகர் இருக்கும், வல்லத்தன்மையோடு இருந்தாலும் சுகர் இருக்கும், தந்திரத்தன்மையோடு இருந்தாலும் சுகர் இருக்கும். சுக்கிரன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் சுகர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் ஒன்றுமே நம்ம இது பார்க்கவே முடியாது. அடுத்து தசாபுத்திகளில் சுக்கிரன் தசை நடத்தினாலும் சுகர் இருக்கும். சுக்கிரன் புத்தியாக வந்தாலும் சுகர் கொண்டு வரும். சுக்கிரன் அந்தரமாக வந்தாலும் சுகரை கொண்டு வரும். சுக்கிரன் சூட்சமமாக வேலை செய்யுது அப்படின்னாலும் இதில் ஏதோ ஒன்றில் இருக்கிற சுகர் அன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி உங்களுக்கு சாப்பிட்டது ரொம்ப டயர்டாகி உங்களை படுத்துக்க சொல்லும். அந்தளவுக்கு அங்கே சுக்கிரன் சூட்சமமாக வேலை வந்தால் கூட உங்களை அன்னைக்கு ரொம்ப டயர்டாக்கி படுக்க வச்சிரும். அந்த மாதிரி சுக்கிரன் எந்த தசையாக வந்தாலும், புத்தியாக வந்தாலும், மந்திரமாக வந்தாலும், சூட்சமாக வந்தாலும் அங்கே அது சுகரு. ஏன்னா பெரிய நோயாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம். இது சாதா சுகர் தான். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒரு காஃபிக்கு 2 காஃபி குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே படுக்க வச்சிரும். ஒரு ஸ்வீட்டுக்கு 2 ஸ்வீட் சாப்பிட்டிங்கனாலே படுக்க வச்சிரும். அந்த மாதிரி எல்லா நிலைகள்லேயும் அந்த சுகர் அப்படிங்கிறது வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 8ஆம் பாவம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம ஜாதகங்களை வச்சு சுகருக்கு சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம். அதாவது 8ஆம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா, இந்த லக்னம் நல்லா இருந்து 6ஆம் பாவம் நல்லா இருந்து சுக்கிரன் நல்லா இருந்து வர்ற சுகர் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லி அர்த்தம். 8ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்போது நீங்கள் நார்மலாகவே நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருப்பீங்க. நிறையா சுகர் எடுத்துக்க மாட்டீங்க. அந்த சுகர் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களை எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு ஒன்று. 8ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அதே 8ஆம் பாவம் வீரியமாக இருக்குது அப்படின்னா அது நல்லபடியாக அந்த சுகர் நல்லா தான் இருக்கும். ஆனால் நிறையா இருக்கும். நீங்கள் டேப்லெட்ஸ் மூலிமா அதை சரி பண்ண முடியாமல் இன்சுலின் போட்டுக்கிற அளவுக்கு அந்த சுகர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சுகர் தந்திரத்தன்மையோட இருக்குது. 8ஆம் பாவம் 3, 7, 11 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சுகர் இருக்கும். ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்கும், ஜாஸ்தியாகாமல் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் சுகருக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறதில்ல, எந்த இதுவும் பண்ணுறதில்ல, எவ்வளோ முடியுமோ நான் இந்த பார்லி கஞ்சி அந்த மாதிரி சில சுகரே சேர்த்திக்காமல் எப்படி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி நான் சாப்பிட்டு கண்ட்ரோல்டை வச்சுருக்கேன், ஏறாமல் பார்த்துக்கிறேன், நான் வாக்கிங் எல்லாம் போகிறேன், நிறைய எக்ஸசைஸ் செய்கிறேன், கண்ட்ரோல்லையே இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பத்திரமாக இருந்தால் மட்டும் சுகரு அங்கே ஏறாமல் இருக்கும். ஓகேங்களா? 8ஆம் பாவம் 7ஆம் பாவ தொடர்பு, அதாவது தந்திரத்தன்மையோடு இருக்குது 8ஆம் பாவம் அப்படின்னா இவங்களும் தந்திரத்தன்மையோட அந்த சுகரை ஏமாற்றி அதை ஏற விடாமல், உடலில் அது சேராமல், இரத்தத்தில் சர்க்கரை குளுக்கோஸ் அளவு ஏறாமல் ஒரு தந்திரத்தன்மையோடு அவங்கள காப்பாற்றிக்குவாங்க. ஓகேங்களா? அதுதான் நடக்கும். சுகர் இருக்கும், ஆனால் அவங்க பத்திரமாக இருந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 8ஆம் பாவம் 8, 12 அப்படின்னு மோசமாக கெட்டு போய் இருக்குது அப்படின்னா, அதாவது 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோடைய தொடர்பில் 8ஆம் அதிபதி வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தான் இந்த சுகர் கொஞ்சம் கூட கட்டுக்கடங்காமல் ரொம்ப ஜாஸ்தியாக போய் அதனால் வர்ற விளைவுகளையெல்லாம் அந்த உடல் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த செவ்வாய் எல்லாருமே உள்ளே வருவாங்க. காலில் இப்போ அந்த விரல் எடுத்தாங்கன்னு அந்த மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா, அது சனியும் அங்கே கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த காலில் அந்த பாதிப்பு நிறையா கொடுக்கும். அப்போது விரலை எடுக்கிறது அப்படிங்கிறது சனி தான். அதாவது ஊனப்படுறது, பின்னப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சனி 12ஆம் பாவம் வச்சு இருக்கப்போ அந்த மாதிரி காலில் விரலை எடுக்க வேண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சுகர் உள்ளே இருக்கிற உறுப்புகளையெல்லாம் பாதிக்கும் இல்லைங்களா. நுரையீரலை பாதிக்கும், ஹார்ட் அட்டாக் கொண்டு வரும், கிட்னியை பாதிக்கும். அந்த மாதிரி சில உள்ளே இருக்கிற உறுப்புகளை பாதிக்கும்போது அந்த இடத்துல அந்த உறுப்புகளுடைய கிரகங்களும் அந்த உறுப்புகளுடைய பாவங்களும், இப்போ கிட்னி அப்படின்னு சொன்னால் 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த
குடல் அதெல்லாம் வந்து 8ஆம் பாவம். அப்போது அந்த எது பாதிக்கப்படுதோ, எந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுதோ அந்த கிரகங்களையும் அந்த பாவங்களும் 8 12ஆம் பாவங்களை வச்சு நடந்துச்சு அப்படின்னா அந்த 12ஆம் பாவ அதிபதிகளோட அந்த கிரகங்களும் பாவங்களும் தொடர்பில் இருந்தது அப்படின்னா அந்தந்த உறுப்புகள் சேதமடையும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு சுகர் வந்துடுது அப்படின்னா எந்த வழியில் கெடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல வழிகள்லேயும் நமக்கு சுகர் வரும். ஆனால் சில வழிகள் ரொம்ப மோசமாக பாதிப்பை கொடுக்கும். ஓகேங்களா? அந்த பாதிப்பு வந்து நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகங்களும் எந்த பாவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை புத்தி அந்தர சூட்சும காலங்களில் அந்த பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா சுகரால் பாதிக்கப்படணும் அப்படின்னா அங்கே சுக்கிரன் வரணும். அந்த சுக்கிரன் வந்து அந்த தசா புத்தி காலங்களில் பாதிப்பை நிறையா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சுகர் வந்தது அப்படின்னா ஜாதகத்தில் ரீதியாக சுகர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் எந்த பாவங்களும் எந்த கிரகங்களும் கெட்டிருக்கோ அந்த வகையில் நம்ம பார்க்கணுமோ தவிர வெறும் சுக்கிரனும் லக்னபாவமும் கெட்டால் தான் சுகர் வரும்னு கிடையாது. எப்படி இருந்தாலும் சுக்கிரன் நல்லா இருந்தாலும் சுகர் வரும், லக்னம் நல்லா இருந்தாலும் சுகர் வரும், 6ஆம் பாவம் நல்லா இருந்தாலும் சுகர் வரும். ஆனால் அந்த சுகர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது ஜாதகத்தை பார்க்குறது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஜாதகம் கெட்டு இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் நடக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஜாதகத்தில் சில விஷயங்கள் நல்லா இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கெடுதலாக அது நடக்கும். அது என்ன அப்படிங்கிற விஷயங்கள் ஜாதகத்தை நல்லா நுணுக்கமாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா மேலோட்டமாக நானும் ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க கிட்ட போய் பார்த்துட்டு அது சரியில்லை இவன் ஜோசிக்காரனே இல்லை, ஜோதிடமே சரியில்லை, ஜோதிடமே தப்பு அப்படின்னெல்லாம் பேசுனீங்கனாலும் அதுக்கும் கர்மா வரும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.